ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 17/6/2024 திங்கட்கிழமை விண்வின் 774 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. இந்த கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சுனா மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 16/6/2024 அன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 145 065. நம்ம ஆல் போர்டில் 6 மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 065 எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் போர்டு வேறு வேறு மாதிரி இருக்குது. அதே போல் ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன், 562ன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த 2க்கு பதிலாக நமக்கு 0 வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாக்ஸ் வின்னிங் ஆகிருக்கும். இல்லை 2 போர்டு மட்டும் தான் நமக்கு பாஸ் ஆகிருக்குது. போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஆல் போர்டுக்கு 6 மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இதே போல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் பாக்ஸ் வின்னிங் ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆனிச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரத்திலே கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த டி போர்டு இருக்குல்ல, அந்த டி போர்டில் இருக்க நம்பர் பாருங்கள், அப்படியே ரிப்பீட் ஆகுது. 9 பிசி 2 போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு, 0 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இந்த 9 பிசி 2 போர்டு, 0 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 5. இந்த 5ங்கிறத நான் ஆல் போர்டு நம்பருக்கு எடுத்திருக்கேன். ரெகுலர் சார்ட் ட்ரிக்குப்படி நம்ம கிடைச்ச ஆல் போர்ட் நம்பர் 5. அதுபோல் இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு டபுள்ஸ் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டபுள்ஸ் வரதுக்கான நிறைய கேல்குலேஷன்ஸில் பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ டபுள்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ட்ரிக்கு இது நம்மளுடைய வீக்லி சார்ட் படி எடுத்தது. இந்த வீக்லி சார்ட் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் போர்டு இருக்குல்ல, அந்த எக்ஸ் போர்டு பாருங்கள், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இது 7 அப்படியே நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே உள்ள 4 அப்படியே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள 3 நமக்கு ரிப்பீட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 7 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 4 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 3 சி போர்டு. இருந்தாலும் நான் பாக்ஸுக்கு இந்த 3ங்கிறத எடுத்திருக்கிறேன், ஆல் போர்டுக்கு மேட்ச் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன். இதை எதோட மேட்ச் பண்ணியிருக்கோம்னா இந்த டி போர்டு இருக்குல்ல, இந்த டி போர்டில் இந்த லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 வாரத்தோட ரிசல்ட்டை மட்டும் பார்ப்போம். இந்த 0 பவர் 5 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 3 பவர் 8 ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 4 இல்லைன்னா 4 பவர் 9 தான் வரணும். இந்த ட்ரிக்கை மேட்ச் பண்ணி நான் ஆல் போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் 4 பவர் 9. ஆல் போர்டுக்கு 2 நம்பர் எடுக்கிறேன்னா அது 4 பவர் 9 தான் எடுத்திருக்கேன். நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 940, பி போர்டுக்கு 831, சி போர்டுக்கு 053. ஏபிபிசிஎஸ்சி 54, 59, 45, 95 அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன். 34, 39, 43, 93 இது அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன். 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 953 ஒரு பாக்ஸு, 038 ஒரு பாக்ஸ். சரி, 038ல் 018. 953 ஒரு பாக்ஸு, 018 ஒரு பாக்ஸ். 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். மிஷின் நம்பரு 334 469, 4 பவர் 9, 6 பவர் 1, 9 பவர் 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.